அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டீஸ் சமையல். சென்னை குட்டீஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பீஃப் வச்சு ரோட்டுக்கடை தவா கறி செய்ய போகிறோம். இது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி, அது ரோட்டில் விட இது நல்ல கொஞ்சம் ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சில பொருட்கள் தான் எக்ஸ்ட்ரா போடுவேன். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்தோன்னா, நான் ஒரு 1/2 கிலோ வந்து பீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் இது மட்டனில் கூட செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இந்த கறி இதில் போட்டுப்போம், வேக வச்சுப்போம். நான் மஞ்சள் தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ணி க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டு பார்த்தேன். அடுத்தது நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுங்களும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் இது வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். வேக வச்சுட்டு அடுத்தது பார்த்துப்போம். தண்ணி கரெக்டான தேவையானது அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கறி வேகிறதுக்கு கரெக்டாக அது தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கலாம். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுப்போம். இதை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு இந்த கறி வேகிற அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு குக்கர் வந்து விசில் வந்து ஒவ்வொரு இது இருக்கும், டைமிங். அந்த மாதிரி பார்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதை வேக வச்சுட்டு அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ நான் இதை குக்கரை மூடிக்கிறேன். இது நம்ம கறி வெந்த பிறகு நம்ம பார்ப்போம் அடுத்தது. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. கையிலே நல்லா இது பண்ணால் வந்துடுது, பிக்க வருது. கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ எனக்கு வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி நிற்கிது, கொஞ்சமாட்டு. இது வந்து இந்த தக்காளி இதுலேருந்து என்ன பண்ணணுன்னா, அடுத்தது இந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த ரோட்டு கடைக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதும் ஒரு டிஃப்ரெண்ட் நான் செய்யலான்னுட்டு செய்கிறேன். இப்படி தான் நான் செய்வேன் வீட்டுக்கு. இது வந்து நீங்கள் ரோட்டு கடை மாதிரினாக்கா நீங்கள் இப்படியே நீங்கள் எடுத்து வறுத்துக்கலாம். அதாவது இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டிட்ட பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு வறுத்தீங்கன்னா ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக நான் செய்ய போகிறேன்னாக்கா, இதில் நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. இதை போட்டு நம்ம இந்த தண்ணி நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் மொத்தத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ வந்து இப்போ நான் சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணி இல்லைனாக்கா நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. கறி வந்துச்சுன்னா கூட இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும், உங்களுக்கு தண்ணியே போதும் இதுக்கு. அதனால் நம்ம வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா சாதாரணமாக அப்படியே நம்ம சாதாரண தட்டை போட்டு கூட மூடிக்கலாம். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிக்கலாம். இது சாதாரணமாக இப்போ அந்த தக்காளியும் புதினா கொத்தமல்லியும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போது நம்ம தண்ணி வந்து சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கமாக போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி சுண்டு வந்துடுச்சா, இது போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நம்ம இப்போ வந்து இந்த தவாவை இதில் போட்டுக்கலாம். போட்டுவிட்டு இப்போ தான் நான் எண்ணெயை ஊற்ற போகிறேன். இதில் எண்ணெயை ஊற்றலை, இதில் துளி கூட நான் எண்ணெய் சேர்க்கலை. இப்போ வறுக்கும்போது தான் நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இந்த தவா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதை வந்து இந்த கறி எடுத்து இப்போ தவாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் போட்டுருக்கு. இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும். நல்லா அந்த புளிப்பு சுவையோடு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி செய்வேன். உங்களுக்கு அது வந்து புதினா, கொத்தமல்லி, தக்காளி போட பிடிக்கலனாக்கா அது இல்லாமல் நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் வெந்திருக்கும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது அப்படியே மெதுவாக திருப்பி விடலாம். இது இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டு இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டோம்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ட்ரை ஆகி நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வரும் இல்லைங்களா, அந்த டயத்தில் நம்ம எடுத்து சாப்பிட்டா கூட அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அந்த கூட்டோடு வேணும்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கூட்டு வேணால் கொஞ்சம் ட்ரையாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் டேஸ்ட்டு, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். டீயை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா செவந்து வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ ரோட்டுக்கடை தவா கறி வீட்டு முறையில் நான் செஞ்சுருக்கேன். என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா லைட்டாக அந்த தக்காளியுடைய புளிப்பு மைல்டாக நல்லாயிருக்கும். அந்த புதினா கொத்தமல்லியுடைய ஸ்பைசஸ் செம்மையாக இருக்கும். நல்லா இது மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.